ஓம் சாய்ராம். நாம பாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதினார். அதுல இருந்து ரகுவீர் பாஸ்கர் புரந்தரே அப்படிங்கிறவரோட எக்ஸ்பீரியன்சஸை நாம கேட்டுட்டு இருக்கோம். அதோட தொடர்ச்சியை இப்ப நாம பார்க்கலாம். ரகுவீர் பாஸ்கர் புரந்தரே அவர்கள்கிட்ட பாபா எப்பவுமே சொல்லுவாராம், நீ தீட்சித்தோட இணைந்து எல்லா பணியும் ஆற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் தீக்ஷித் கிட்டையும் நீ புரந்தரையோட சேர்ந்து எல்லா வேலைகளையும் செய் அப்படின்னு சொல்லியிருக்காராம். ரகுவீர் பாஸ்கர் புரந்தரே கிட்ட எப்பவுமே பாபா தியானம் பண்ணு அப்படின்லாம் சொன்னதில்லை. அதே மாதிரி நான் தான் கடவுள், நீ என்ன வழிபடணும் அப்படின்னு பாபா சொன்னது கிடையாது. நீ எந்த கடவுளை வழிபட்டுட்டு இருக்கியோ அதே கடவுளை நீ எந்த முறையில வழிபட்டு இருக்கியோ அப்படியே வழிபாடுகளை தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் பாபா எப்பவுமே வலியுறுத்தி இருக்காரு அப்படிங்கிறாரு. ஒருத்தர் சிவபக்தனா இருந்தா சிவனையே வழிபடு, விஷ்ணு பக்தரா இருந்தா விஷ்ணுவே வழிபடு, அம்பாள் உபாசகரா இருந்தா நீ அம்பாலையே வழிபடு அப்படிங்கிறது தான் பாபாவோட நிலைப்பாடு. அதே மாதிரி யாருக்கு எந்த கடவுள் இஷ்ட தெய்வமோ அந்த கடவுளோட ரூபத்திலேயே பாபா அவங்களுக்கு தரிசனமும் கொடுப்பாரு. விஷ்ணுவா இருந்தா விஷ்ணுவா கொடுப்பாரு, சிவபக்தரா இருந்தா சிவனா கொடுப்பாரு அவரோட தரிசனத்தை. அதே மாதிரி அம்பாளோட உபாசகரா இருந்தா அம்பாளா தரிசனம் கொடுப்பாரு அப்படிங்கிறாரு புரந்தரே அவர்கள். புரந்தரையோட அம்மா 1913ஆம் ஆண்டுல இருந்து அவர்கிட்ட பண்டரிபுரம் போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா சொல்லிட்டே இருக்காங்களாம். ஆனா இவர் எப்பவுமே பாபா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நாங்க பண்டரிபுரம் போகணும், இதுக்கு நீங்க அனுமதி கொடுங்க அப்படின்லாம் இவர் கேட்டதே இல்லை. இவர் பாபா கிட்ட எதுவுமே கேட்காமையே ஒரு தடவை பாபா இவங்க அம்மா கிட்ட கேட்டாராம், உனக்கு பண்டரிபுரம் போகணும்னு இருக்கா, நீ எப்போ போலான்னு நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அப்படி கேட்ட பாபாவே என்ன பண்ணிருக்காருன்னா, ஷிரடியில மசூதியில இருந்தவாறே அவர் புரந்தரையோட மனைவிக்கும் அவங்களோட அம்மாவுக்கும் விட்டலாவும் ரகுமாயியாவும் தரிசனம் கொடுத்திருக்காரு. அதுக்கு அப்புறமும் அவங்க அம்மா கிட்ட கேட்பாராம், உனக்கு பண்டரிபுரம் போகணும் இல்லையா, எப்போ போற, எப்போ போலான்னு யோசிச்சிருக்க அப்படின்லாம் கேட்பாராம். அப்ப அந்த அம்மா சொல்லுவாங்களாம், என்னுடைய கடவுள் ஷீரடியில தான் இருக்காரு, பண்டரிபுரம் எனக்கு ஷீரடி தான் அப்படின்னு சொல்லிட்டு. இது நமக்கு எதை நினைவுபடுத்துதுன்னா, பாபாவோட ஆரத்தி வரிகள்ல வரும் இல்லையா, ஷீரடி மாஜே பண்டரபுர் சாயி பாபா ராமா வரான்னு, அந்த வரிகளை தான் நமக்கு இது நினைவுபடுத்துது. அந்த மாதிரி அவங்க அந்த பண்டரிநாதர், அவங்களோட கடவுளான அந்த பண்டரிநாதர் ஷீரடியில இருக்க ஸ்ரீ சாயி பாபா அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. இது தொடர்ந்து ஒரு தடவை அவங்க மனைவிக்கு டெலிவரிக்கு முன்னாடி ரொம்ப உடம்பு முடியாம காய்ச்சலா இருந்துதான். அந்த தருணத்துல பாபா அவங்க மனைவியோட கனவுல தோன்றி அவங்களுக்கு அப்படி கொதிக்கிற உதி, துணியில இருந்து கொதிக்க கொதிக்க அந்த உதியை கொண்டு அவங்களோட நெத்தியில தடவி இருக்காரு. அந்த அம்மா அப்படியே அலறி அடிச்சு படுக்கையில இருந்து எழுந்து, பாபா வந்தாரு, பாபா வந்தாரு, கொதிக்கிற உதிய என் மேல பூசினாரு, என்னால அந்த உடம்பு எரிச்சல தாங்கவே முடியல, உடம்பெல்லாம் அப்படியே எரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். இந்த மாதிரி நிறைய தடவை பாபா காட்சி கொடுத்திருக்காரு அவங்களுக்கு. புரந்தரே அவர்களும் ஏதாவது ரொம்ப பிரச்சனையா இருக்கு, அவருக்கு அந்த பிரச்சனைக்கு எப்படி விடிவு காண்றதுன்னே தெரியல அப்படின்னா அவர் பாபாவோட திருவுருவ படத்துக்கு முன்னாடி நின்று அவர் பாபாவை வேண்டி அழுவாராம். அழும் பொழுதெல்லாம் பாபா அவருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு ஆறுதலும் அளிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இப்போ புரந்தரே அவர்கள் நானா சாஹிப் சாந்தோர்கரோட வாழ்க்கையில நடந்த விஷயங்களையும் தன்னோட இந்த பேட்டியில குறிப்பிடுறாரு. நானா சாஹிப் சாந்தோர்கரோட மகள் அவங்க பிரசவிக்கிற நேரத்துல அவங்களுக்கு உடம்பு சுகம் இல்லாம அவங்க ரொம்ப வேதனைப்பட்டு இருந்த போது பாபா ராம்கீர் புவா அப்படிங்கிற ஒரு கோசாவி கிட்ட ஷிரடி உதி பிரசாதத்தையும் ஆரத்தி பாடலையும் கொடுத்து அனுப்பினார் இல்லையா.
அந்த ஆரத்தி பாடலை அவர் எடுத்துட்டு போகும்போது, அந்த ஜாம்நகர் பகுதிக்கு எடுத்துட்டு போகும்போது, அவரை கூட்டிட்டு போறதுக்காக ஒரு குதிரை வண்டியில அந்த குதிரை வண்டியை ஓட்டிட்டு ஒருத்தர் வந்தாரு. அவர் தான் இவரை வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கொண்டு போனாரு. கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா அந்த குதிரை வண்டியும் மாயமா மறைஞ்சிருச்சு. அந்த குதிரையை ஓட்டிட்டு வந்தவரும் மறைந்து போயிட்டாரு இல்லையா? அந்த கோசாவி வந்து ஷிரடியில இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அதாவது இந்த பேட்டி எடுக்கிற தருணத்துல அவர் ஷிரடியில உயிரோட தான் இருக்காரு. பாபா மட்டும் அந்த ராம்கீர் கோசாவிய வந்து பாபுகீர் தான் கூப்பிடுவாரு அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் இங்க நரசிம்ம சுவாமிஜி கிட்ட இவர் தெரிவிக்கிறாரு. அப்புறம் நானா சாஹேப் சாந்தோர்கரை பத்தி சொல்லும் போது, நானா சாஹேப் அவர்களுக்கு வந்து தனக்கு சம்ஸ்கிருதம் தெரியும் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு கர்வம் வந்து அவர்கிட்ட இருந்தது அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து 2 மகன்கள் இருந்தாங்க. ஒருத்தர் பேரு பாபு, இன்னொருத்தர் பேரு பாப்பு. அவங்கெல்லாம் கல்யாண்ல வந்து நானா சாஹிப் சாந்தோர்கரோட வாடா, அதாவது அவரோட பெரிய பங்களால தான் அவங்க வசிச்சுட்டு இருந்தாங்க. அவரோட ஒரு மகள் வந்து பூனால வசிச்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிற குறிப்பையும் இந்த பேட்டியில அவர் வந்து தெரிவிக்கிறாரு. அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, பாபா வந்து எப்பவுமே இந்த அத்வைத்தம் இதை பத்தி எல்லாம் வந்து என்கிட்ட பேசினது கிடையாது. பாபா எப்பவுமே சொல்றது என்னன்னா, அல்லாஹ் அச்சா கரேகா அப்படிங்குதான் சொல்லுவாரு. அல்லாஹ் வந்து உனக்கு நல்லதையே செய்வாரு. கடவுள் வந்து நம்மளை காப்பாற்றுவார். கடவுள் வந்து ஏழைகளை காப்பாற்றுவார். இந்த மாதிரி வாக்கியங்கள் தான் பாபா வாயிலிருந்து எப்பவுமே வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பாபா தான் கடவுள்னு சொன்னதில்லை, தன்னை கடவுளோட வந்து ஐடென்டிஃபை பண்ணிப்பாரு அப்படின்னு தான் சொல்றாரு. அதாவது பாபா சொல்லுவாரா, இந்த மசூதியில கால் வைக்கிறவங்களோட எல்லா பிரச்சனைகளையும் அந்த மசூதி மாயே வந்து பார்த்துப்பா, அதே மாதிரி அவங்களோட எண்ணங்கள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்வா அப்படின்னு பாபா சொல்லுவாரு. நீ நல்லதை செஞ்சினா நல்லதே உன்னை தொடரும் அப்படிங்கிறதையும் பாபா சொல்லுவாரு அப்படிங்கிறாரு. இப்ப நானா சாஹேப் சாந்தோர்கரோட மகளோட மிராக்கிளை பத்தி நமக்கு இந்த குறிப்பு கொடுத்தாரு இல்லையா? இந்த மிராக்கிள் வந்து நம்ம சாயி சச்சரிதத்திலையும் நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி இதை பத்தி தாஷ்கனு மகாராஜும் பக்த லீலாமிருத் சந்த் கதாமிருத் அப்படின்னு அவர் எழுதின 2 புத்தகங்களையும் இதை வந்து குறிப்பிட்டிருக்காரு. அப்புறம் தாபோல்கர் அவர்களும் பாவர்த்த தீபிகா அப்படிங்கிற புத்தகத்திலையும் இந்த லீலையை வந்து குறிப்பிட்டிருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் இவர் நமக்கு தெரிவிக்கிறாருங்க. அதே மாதிரி பாபா வந்து சம்ஸ்கிருத ஞானம் உள்ளவர் அப்படிங்கறத நானா சாஹேப் சாந்தோர்கர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாரு. ஏன்னா அந்த பகவத்கீதையோட ஒரு ஸ்லோகத்தை விளக்க சொல்லி பாபா நானா சாஹிப் சாந்தோர்கர் கிட்ட சொல்றாரு. அவர் வந்து அந்த விளக்கத்தை கொடுத்தபொழுது அந்த விளக்கத்துல இருக்க பிழைகளை வந்து பாபா திருத்தி அவருக்கு விளக்கம் அளிக்கிறார் இல்லையா? இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாபாவுக்கு வந்து சம்ஸ்கிருதத்துல ஞானம் இருக்கு அப்படிங்கிறது அப்படின்றும் இவர் வந்து புரந்தரே சொல்றாரு. மற்ற லீலைகளை வந்து நாம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓ